வணக்கம். இன்றைய செய்தி கண்ணோட்டத்தில் லொஹான் ரத்வத்த இன் மரணம் தொடர்பாக பார்க்க போகின்றோம். கண்ணோட்டத்திற்குள் செல்வதற்கு முன்னர் என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். இனி செய்தி கண்ணோட்டத்திற்குள் செல்வோம், வாருங்கள். லொஹான் ரத்வத்த இவர் நேற்று முன்தினம் வைத்தியசாலையில் சுகயினம் காரணமாக தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இன்று சுகயினம் காரணமாக மரணம் அடைந்து விட்டார். இவர் மரணம் அடையும் போது இவருடைய வயது 57. இவர் 1968 ஜூன் மாதம் 22ஆம் தேதி அன்று பிறந்தார். இவர் மரணம் அடையும் போது 57 வயதை பூர்த்தியாக இருந்தது. 15ஆம் தேதி இன்று ஆகஸ்ட் மாதம் 2025ஆம் தேதி அன்று காலமானார். இவர் அனுருத்த ரத்வத்த முன்னாள் பிரதி பாதுகாப்பு அமைச்சரான அனுருத்த ரத்வத்தையின் மூத்த மகன். இவர் 2009ஆம் ஆண்டு இவரை பற்றி பார்த்தால் இவருடைய முழு பேர் லொஹான் எவின்ற ரத்வத்த. இவருடைய முழு பேர் லொஹான் எவின்ற ரத்வத்த. இவர் 2009ஆம் ஆண்டளவிலே மாகாண சபைகளுக்கான தேர்தல்களில் போட்டியிட்டதன் மூலம் சுதந்திர கட்சியின் சார்பாக மாகாண சபைகளிலே போட்டியிட்டதன் மூலம் அரசியலுக்குள் பிரவேசம் செய்தார். 2010ஆம் ஆண்டு இவர் பாராளுமன்றத்தில் தேர்தல்களில் போட்டியிட்டு பாராளுமன்ற அங்கத்தவராக தெரிவு செய்யப்பட்டார். இவர் 2024ஆம் ஆண்டு வரைக்கும் பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் செய்திருந்தார். இவர் இராஜாங்க அமைச்சர் பதவிகளையும் வகித்திருந்தார், அமைச்சரவையிலும் இருந்திருந்தார். இவர் கண்டி மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்திருந்தார். லொஹான் ரத்வத்த 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற சில சம்பவங்களிலும் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சில சம்பவங்களிலும் அதில் மாற்றமில்லை பல சம்பவங்களோடு இவர் சர்ச்சைகளில் சிக்கியிருக்கின்றார். இவர் லொஹான் ரத்வத்த 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல்கள் நடைபெறும் வேளைகளில் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்கள் நடைபெற்று கொண்டிருந்த வேளையில் இவர் தேர்தல் வேளைகளில் இவர் பேசியிருந்தார். அனுரகுமார திசாநாயக்கவை தான் உயிரோடு இருக்கும் வரை அவரை ஜனாதிபதியாக விடமாட்டேன் என்று. அதேபோல் அதற்கு பதிலாக லால்காந்த அவர்கள், என்பிபியை சேர்ந்த லால்காந்த அவர்கள் அந்த காலத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரங்களில் பேசும்போது தெரிவித்திருந்தார், லொஹான் ரத்வத்தை தான் எடுக்கும் பில் என்று சொன்னால் குடிசைகளை, சரியான குடிசைகளை கவனமாக நேரத்துக்கு எடுக்கும்படியும் அவர் அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஜனாதிபதி ஆகுவதையும் என்பிபி அரசாங்கம் அமைவதையும் அவர் பார்க்க வேண்டும். அதனால் அவர் உயிரோடு இருக்க வேண்டும். அதனால் அவர் சரியாக மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் தெரிவித்திருந்தார். அதற்கமைய அவர் உயிரோடு இருந்து அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் ஜனாதிபதி ஆவதையும் பார்த்தார். அதேபோல் என்பிபி அரசாங்கம் அமைவதையும் பார்த்துத்தான் இப்பொழுது இறந்திருக்கின்றார். 2001ஆம் ஆண்டு உடதளவினவில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் 10 ஆதரவாளர்களின் கொலை சம்பவம் தொடர்பாக இவர் கைது செய்யப்பட்டு பின்னர் 2006ஆம் ஆண்டு உயர் நீதிமன்றத்தினால் சகல குற்றச்சாட்டுகளிலிருந்தும் இவர் விடுவிக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவருடைய 5 மெய்ப்பாதுகாவலர்கள் குற்றவாளிகளாக இனம் காணப்பட்டு அவர்களுக்கு உயர் நீதிமன்றம் மரண தண்டனையை விதித்திருந்தது. அதேபோல 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அளவில் இவர் அனுராதபுர சிறைச்சாலைகளுக்கு விஜயம் மேற்கொண்டு அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறை கைதிகளை பார்வையிட்ட போது
அவர்களை சந்தித்து கதைக்கும் போது அவர் சிங்களத்தில் உரையாற்றியிருந்தார். அப்பொழுது தமிழ் அரசியல் கைதிகள், அதாவது பிடிஏக்கு கீழே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்த 10 தமிழ் அரசியல் கைதிகள் ஒருவர் சொல்லியிருக்கின்றார் தனக்கு சிங்களம் விளங்கவில்லை என்று. உடனே அவர்களை பரதெமலோ என்று சொல்லி ஏசி அவர்களை துப்பாக்கு முனையில் அச்சுறுத்தி 10 பேரையும் முழந்தாளிட செய்து அவர்களுக்கு சில சொற்பிரயோகங்கள், அவர்களுக்கு எதிரான சில சொற்பிரயோகங்களையும் செய்திருந்தால், இது ஒரு சிங்கள நாடு, இங்கே வாழுவதாக இருந்தால் உங்களுக்கு சிங்களம் தெரிய வேண்டும், இல்லாவிட்டால் நீங்கள் இந்தியாவிற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி பயமுறுத்தல்களை செய்து இவர் செய்த அந்த நடவடிக்கை மிக பிரபல்யமாக இருந்தது. இதற்கு எதிராக தமிழ் அரசியல் கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக இந்த நடவடிக்கைக்கு அவர் அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அந்த வருடமே செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி சமர்ப்பித்து அந்த பதவியிலிருந்து விலகி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு பின்னர் 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 26ஆம் தேதி அளவில் போலீசாரினால் இவருடைய லொஹான் ரத்வத்தினுடைய மனைவியின் வீட்டில், வில்ஹானையில் இருக்கும் அவருடைய மனைவியின் வீட்டில் பதிவு செய்யப்படாத சொகுசு வாகனம் ஒன்றை கண்டுபிடித்தார்கள். இது சம்பந்தமாக இவர்கள் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு லொஹான் ரத்வத்தையும் அவருடைய மனைவியும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டார்கள். இதன் பின்னர் அவர் அரசியல் மேடையில் பேசும்போது தான் இந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவுக்கு ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன் என்றும், தன்னை எத்தனை தடவை என்றாலும் கைது செய்து சிறையில் இட முடியும் என்றும், தன்னுடைய மனைவியின் மேல் கை வைத்தால் தனக்கு தெரியும் என்ன செய்வதென்று என்றெல்லாம் பேசி சர்ச்சைக்குள் உள்ளான இந்த லொஹான் ரத்வத்தை இன்று காலமானார். பல பேர் இவருடைய மரணத்தை செய்தியை கேட்டு சந்தோஷம் அடைந்தார்கள். பல நடவடிக்கையின் மூலம் பலரை இம்சித்ததன் மூலம் இவருடைய இறப்பு இப்படி உடனடியான இறப்பாக போய்விட்டதே, இவர் ஒரு கொஞ்சம் படுக்கையில் இருந்தோ அல்லது சிறைப்படுத்தப்பட்டோ இறந்திருக்கலாம் என்று சில பேர் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். இத்தோடு இந்த காணொளியை முடித்துக்கொள்கின்றேன். மீண்டும் உங்களை வேறொரு காணொளியை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.